வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோமா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மோதும் போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 மூன்று முக்கிய மாற்றம். மீண்டும் வரும் அதிரடி மன்னன். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் தொடர் உச்சகட்டத்தை தொட்டுள்ளன்னு தான் சொல்லணும். அதில் பஞ்சாப் மற்றும் மும்பை, குஜராத் அணிகள் லீக் சுற்றுடன் வெளியேறிய நிலையில் KKR, ராஜஸ்தான் மற்றும் SRH அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தற்போது தகுதி பெற்று இருக்காங்க. எனவே மீதம் இருக்கும் 4வது இடத்தை பிடிக்க நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளிடம் போட்டி காணப்படுகிறது. குறிப்பாக இந்த இரண்டு அணிகள் மோதும் போட்டியில் வெல்லும் அணியானது 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். அதனால் நாக் அவுட் போன்ற போட்டியில் வெற்றி பெற்று சிஎஸ்கே கோப்பையை தக்க வைக்கும் பயணத்தில் வெற்றி நடை போடுமா, அல்லது ஆர்சிபி அணி முதல் கோப்பையை வெல்லும் பயணத்தில் ஒருபடி முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. அதே போல ஆர்சிபி அணி தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் வெற்றி பெற்று நல்ல ஃபார்மிலும் இருக்காங்க. இந்த அணியை தவிர்த்து வேறு எந்த அணியும் இந்த வருடம் தொடர்ந்து 5 போட்டிகளில் வெல்லவில்லை. மேலும் அவர்களிடம் விராட் கோலி உச்சகட்டமான ஃபார்மிலும் இருக்காங்க. அதே போல மற்ற வீரர்கள் தங்களுடைய வேலையில் சிறப்பாக செயல்பட்டு வராங்க. அதுவே அந்த அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கு. அதே போல் ஃபார்ம் என்பது முக்கியமான ஒன்று. ஆர்சிபி அணி எப்போதுமே ஐபிஎல் கோப்பையை வென்றதில்லை. எனவே இந்த முறை கோப்பையை வெல்வதற்கான பசியுடன் காத்திருக்கிறது. இது மகத்தான வாய்ப்பாக ஆர்சிபி அணிக்கு உள்ளது. இதற்கிடையில் தான் இந்த போட்டியில் மழை வருவதற்கான காத்திருப்பதால் பெங்களூரு அணிக்கு கொஞ்சம் அதிக அழுத்தமும் இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் மழையால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டால் சிஎஸ்கே அணி தகுதி பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தற்போது சிஎஸ்கே அணியில் இங்கிலாந்து வீரரான மொயின் அலி அவர்கள் உலகக்கோப்பை தொடருக்காக அவரது நாட்டிற்கு சென்று உள்ளார். அவருக்கு பதிலாக தற்போது மிச்சல் சார்னர் அவர்கள் சிஎஸ்கே பிளேயிங் 11க்குள் கொண்டு வரப்பட உள்ளார். அதே போல தற்போது தீபக் சஹாரும் காயத்திலிருந்து குணமாகியுள்ள நிலையில் சார்துல் தாகூர் நீக்கப்பட்டு தீபக் சஹார் மீண்டும் பிளேயிங் 11க்குள் கொண்டு வரப்பட உள்ளார். அதன்படி ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11ல் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ், டேரில் மிச்சல், ஜடேஜா, சிவம் தூபே, மிச்சல் சார்னர், தோனி, தீபக் சஹார், தூசர் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங், தீக்ஷனா, இம்பாக்ட் வீரராக சமீர் ரிஸ்வி அவர்கள் இடம்பெறுவார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.